சூப்பர். ஐயோ முடியலையே. இவன் என்ன சாப்பிட்டு தொலைச்சான்? டப்ளு இப்போ நடக்கிற நிலைமையில கூட இல்லையே. எப்ப பாரு பிரச்சனையிலே இருக்குமே. ஓ டாக்டர், நீங்க மேஜிக் பண்ணீங்களா என்ன? ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு பேர் தான் அக்குபஞ்சர். இதுல எல்லாமே குணமாயிடும். அக்குபஞ்சரா? ரொம்ப நல்லா இருக்கே. வேலை செய்து. இன்னொன்னு, கவலைப்படாதடா டப்ளு, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திடுறேன். கடைசியா முடிச்சுட்டா. என்னாச்சு இவனுக்கு? ஒன்னும் புரியலையே. அவனும் அப்படித்தானே அந்த ஆளுக்கு குத்திக்கிட்டு இருந்தான். நான் பண்ணது இவளை இன்னும் மோசமாக்கிடுச்சு. கண்ணை முதுகுல வச்சுட்டா நடக்கிற? ஒழுங்கா பார்த்து நட. நான் கிளம்புறேன். ஏய், உனக்கு என்ன வேணும்? ஹலோ நண்பா, எனக்கு ஒரு உதவி செய்யறியா? இல்ல செய்ய முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. உன்கிட்ட இருக்கிற அந்த ஊசியில எனக்கு ஒரு 2 கொடுக்கறியா? உன்கிட்ட இருக்க 2 பல்ல கேட்டா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் எனக்கும் இருக்கு. தள்ளிப்போ. எவ்வளவு சுயநலமா இருக்க கூடாது. நீ முதல்ல உன் பல்ல உடைச்சு கொடு, அதுக்கப்புறம் நான் தரேன். நானே காலையில இருந்து பட்னியா கிடக்குறேன். சரி, இப்போ எங்க போற? நான் தான் சொன்னேன்ல சாப்பிடலன்னு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போயிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. நீ என் கைய பாத்தியா? இது எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்துடுறேன். ஓகே? நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடு. இப்போவாவது உன்கிட்ட இருக்கிற ஊசி 2 எனக்கு கூட. போன தடவை தான் நான் தப்பு பண்ணிட்டேன். இதுல கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி முடிக்கணும். கடவுளே காப்பாத்து. எங்க குத்துறது? இவன் ரொம்ப குண்டா இருக்கானே, ஏடா கூடமா குத்திட்டனா? ஆடா என்னவா போ, நான் கண்ணை மூடிட்டு குத்துறேன். ஆஹா, இவன் கண்ணு அசைஞ்சுதே. அப்படின்னா வேலை செய்யுது. அப்ப நான் என்னோட போடலாம். இங்க என்ன? நிஜமாவே வேலை செய்யுது. அப்படின்னா நானும் பெரிய டாக்டர் தான். ஓகே, இன்னொன்னு இங்க, அப்புறம் இது இங்க. இன்னும் ஒரே ஒரு ஊசி மட்டும்தான் இருக்கு. பார்க்கலாம் இதுல என்ன இருக்கு. ஹார்ட்ட வேலை செய்ய வைக்கணும். அப்போ சரி.
ஒண்ணும் ஆகல. ஆமா, நீ ஏன் இப்படி இருக்க? டேய் தம்பி, நீ என்ன பண்ற? இங்க வா. வெளிய போ, வெளிய போ. இவன் ஏன் இப்படி எல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிறான்? ஓஹோ என்னாச்சு? மாஸ்டர், நல்ல வேளை நீ காப்பாத்திட்டீங்க. நட்டாஷா உள்ள போ. மாஸ்டர், நான் உள்ள போயிட்டேன். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. பத்ரம், அவன் வந்துட்டான். டேய் தடியா, உனக்கு என்னதான் ஆச்சு? அச்சச்சோ, அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அவனுக்கு என்னாச்சு? டப்ளு எங்க போனா? பயத்துல அப்படியே படபட நடிக்குதே. எனக்கு இப்பதான் புரியுது, மனுஷங்க உடம்பு நம்மள மாதிரி இல்ல. அப்படின்னா அப்போ நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். எங்களுக்கெல்லாம் ஹார்ட் இந்த பக்கம்ல இருக்கும். தப்பு பண்ணிட்டோமே, நானே போய் இதை சரி பண்றேன். மாஸ்டர், உன்னை பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். உள்ள போ நட்டாஷா, இத நான் பாத்துக்கறேன். ஷெர்லின், இங்கதான் இருக்கியா? அடேய், அவனுக்கு என்னதாண்டா ஆச்சு? அது ஒரு பெரிய கதை. அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. அவனை நான் சரி பண்றேன். என் உதவி தேவைப்படுமா? ஆமா, அவனை பிடிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் வேணும். நீ அவனை எப்படியாவது பிடிச்சிரு. மத்த வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏய் டப்ளு, என்ன பண்ற? இங்க பாரு. ஷெர்லின், இவனை புடி. டப்ளு, நீ நல்ல பையன்ல. ஒரே ஒரு ஊசி தாண்டா சரியாயிடுவ. சொல்ற பேச்சு நீ கேட்க மாட்டியா? சும்மா இரு. டப்ளு, டப்ளு, நான் எங்க இருக்கு? ஷெர்லின், என்ன மன்னிச்சிடு. நேத்து அந்த மாதிரி நான் நடந்திருக்க கூடாது. பரவாயில்ல, அது உன்னோட தப்பு இல்ல. ஷெர்லின், ஷெர்லின், அது அவன் தப்பு இல்ல, என் தப்பு தான். சாரி. அக்குபஞ்சர் பண்றேன்னு நான் தான் அவனை ஏதோ பண்ணி. சரி சரி, பரவாயில்ல விடுங்க. அப்படின்னா உனக்கு அக்யூபஞ்சர் தெரியுமா? நான் நேத்து தான் கத்துக்கவே ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லை. நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். உன் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்? ஷெல்டன். கலாய்ச்சிட்டாங்களே. வாங்கடா, நம்ம மங்கோலியன் ஸ்டைல்ல சண்டை போடலாம். உனக்கு அவ்வளவு நல்லா சண்டை போட தெரியும்னா வா, உன்னால முடிஞ்சத என்கிட்ட காட்டு. உன்னை விட சிறந்தவனு நான் உன்கிட்ட காட்டுறேன்டா.
நான் பேசுறது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? ஆ? ஈயா. ஆஹா. ஏய். என்ன இவ்வளவு குட்டியா இருக்கான்? ஆ. ஆ. போடா தம்பி, போய் ஏதாச்சும் பால் விளையாடுறான். போடா போகுதுன்னு பார்த்தா ஒண்ணு. ஆ, ஷெல்டன். யாரு? ஷெல்டன், உனக்கு என்னாச்சு? கடைசியோட சண்டை போறதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க. வா வா போதி பாரு. ஏய், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வா போலாம். இல்ல, இங்கே இரு. அந்த காமெடி தலையன நான் என்னன்னு கவனிச்சிட்டு வரேன். இவங்க ஏமண்டிய பத்தியா பேசுறாங்க? இல்ல இல்ல இருக்காது. நான் ஒண்ணு முன்ன மாதிரி இல்ல சிஸ்டர். என்னைய பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆடா ஷாக், நீ இவ்வளவு பொக்கையா இருக்க. வேஸ்ட் ஃபெலோ. ஹண்டர் வேக், லோகர்விக், நட்டாஷாவை என்ன பண்ண? உன்னை சும்மா விட மாட்டேன். நீ சாப்பிட்டு முடிச்சிட்டு பொறுமையாவே வாடா. நான் உனக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாடா வாடா. ஓ ஹண்டர் வேக், நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ற பாரு. யோய். டேய் அண்ணா, லோகர்விக், நீ என்ன கோவப்படுத்திட்ட. வாடா பார்க்கலாம். லோகர்விக். டேய். யா. எனக்கு ஈக்குவலா இங்க யாருமே இல்லாம போயிட்டீங்களடா. என்னோட கனவெல்லாம் இன்னைக்கு தான்டா நிறைவேறி இருக்கு. இன்னைக்கு தான்டா நீங்க என்கிட்ட தோத்துருக்கீங்க. ஹேய். ஹே, யார் போட்ட வேலைப்பா இது? கதவை தர தர. கதவை திறக்க போறீங்களா இல்லையா? திறக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? நான் மட்டும் இப்ப உள்ள வந்தா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒழுங்கா கதவை திறந்துருக்கடா. காது கேக்குதா இல்லையா? அடடா, என்னதான் ஆச்சு உங்க 2 பேருக்கும்? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. லூயி, எங்களுக்கு உன்னோட உதவி வேணும் ப்ளீஸ். ஹண்டர் வேக் இன்னைக்கு ஒரு மங்கோலியன் காஸ்டியூம் போட்டிருந்தா. அத போட்டதுக்கு அப்புறம் அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான். மங்கோலியன் ரெஸ்லிங்க? ஆமா, அதான் இருக்கும். அப்படியா? அதோட பேருக்கு ஏத்த மாதிரியே இது மங்கோலியால நடக்கிற ஒரு வித்தியாசமான சண்டை. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும் லூயி? அது ஒரு பெரிய கதைப்பா. சின்ன வயசுல நான் மங்கோலியன் அனிமல்ஸ் கூடலாம் சண்டை போட்டிருக்கேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்டோரிலாம் இல்லை. சேர் போட்டு ஒன்றும் உட்கார வேண்டாம். அப்படியா? பெருசா சொல்லிடுவீங்கன்னு பயந்துட்டோம். ஆனா எனக்கு அவங்க கூட சரியா சண்டை போடவே வரல. மங்கோலியாலேயே என்ன பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா எனக்கு இன்னமும் ஒரு 2 மூவ்ஸ் ஞாபகத்துல இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சூப்பர், எங்களுக்கு சொல்லிக் சரி கொடுங்க. சரி சொல்லித்தரேன். ஆரம்பிக்கலாங்களா? ரெஸ்லிங்குங்கிறது கும்ஃபு மாதிரி தான். எப்பவும் எல்லாரும் சண்டை போடுற மாதிரி தான். எனக்கு என்னதான் ரெஸ்லிங் தெரியாதுனாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரொம்ப நல்லது லூயி, சொல்லி கொடு. எந்த விஷயமா இருந்தாலும் நானும் அண்ணனும் சீக்கிரமா கத்துப்போம். சரி, முதல்ல உங்க 2 பேருக்கும் ரெஸ்லிங்ல என்ன தெரியும்னு சொல்லுங்க. அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்படியா? சரி, ஓகே. இல்ல இல்ல, இப்ப நீங்க பண்ணது ரெஸ்லிங்கே இல்ல. இது சும்மா சண்டை போடுறது. சரி, இது வேலைக்காகாது. நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். என்னோட முதுகு. லூயி, சண்டை போடும்போது முதுகுன்னு சொல்லணுமா? அடே வரமாட்ட, எனக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சுரா. ஹேய் டப்ளு, லூயி இதுக்கு வேலைக்காக மாட்டான்னு நினைக்கிறேன். வலிக்குதே. மங்கோலியன் ரெஸ்லிங்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். முதல்ல அடிக்க தயாராகணும். அப்பதான் எதிரில் இருக்கவன் கொஞ்சமாவது பயப்படுவான். அப்படியே பண்ணிடலாம் லூயி. நீ இப்போ நிஜமாவே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்த. நீ மறுபடியும் எடுப்ப உடைச்சுப்பியோன்னு நினைச்ச. ஆமா ஆமா, உனக்கு வேற ஏதாவது டேமேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லி கொடு. உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு வந்தா என்னைய கலாய்க்கிறீங்களா நீங்க? தம்பி ஓடு. ஓடாதீங்க, நில்லுங்க. எப்படியும் நீங்க இங்க தான் வந்தாகணும். இதோ நான் வந்துட்டேன்.
டேய் தம்பி நல்லா சண்டை போடுறடா. சண்டை போடலாம். கண்டிப்பா ஓங்கி அடிச்சா ஓட்டர் வெயிட்டுடா. அடிச்சாதானடா. ஓ பரவாயில்லையே, நல்லா சண்டை போடுறீங்க. நான் இதை சொல்லி ஆகணும், உங்களுக்கு நேச்சுரலாவே அந்த டேலண்ட் இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க 2 பேருக்கும் இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா உன் சபீனஸ் தான். பாத்தியா, குண்டா இருக்க. அப்புறம் உனக்குடா தடியா, உன் தோப்ப தான் உனக்கு பிளஸ் பாயிண்ட். நல்ல பெருசா பானை மாதிரி வச்சிருக்க. அதனால நீங்க 2 பேரும் அதை யூஸ் பண்ணியே சண்டை போடுங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா அந்த விக்கு ஓடிடுவான். அப்படியே டேய் லூயி, அந்த கல்லெல்லாம் எதுக்காக? இதெல்லாம் உங்க 2 பேருக்காக தான் நான் முக்கியமா கலெக்ட் பண்ணேன். வாங்கிக்கோ. ஓ அச்சச்சோ. யா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யா ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, இது நல்ல ஐடியா. சூப்பர், கலக்கிட்டீங்க. அடே 2 பேரும் வெளியே வரீங்களா இல்லையாடா? எப்படி இருந்தாலும் நீங்க வெளியே வருவீங்கன்னு தெரியும்டா. சரி வந்துட்டோம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அப்படியாடா, வாடா சண்டை போடலாம். சண்டை தானே போட்டா போச்சு. அச்சோ, எனக்கு பயமா இருக்கு. நான் வரலப்பா, சும்மா சொன்னடே. எங்களையே கலாய்க்கிறியோ? கிண்டல் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீங்க யாரு எனக்கு தெரியாதாடா? டப்ளு ஹண்டர் பேக், உன்னை சும்மா விட மாட்டேன். எப்பவும் போல அடி வாங்கிட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கியாடா? என் ஹெல்மெட் மண்டையை வச்சு அடிக்கிற மாதிரி. ஹெல்மெட் மண்டையா அடிச்சுட்டானே. சரி புரிஞ்சிடுச்சு. கமான், நீ வரியா இல்லையா? ஆழம் தெரியாம இவன் கால ஓடுறான். நான் ஃபைட்டர்ரா. இது என்னடா வித்தியாசமா இருக்கு? என்னடா உனக்கு இதை பிடிச்சிருக்கா? இதோ வந்துட்டேன். வேலையை ஆரம்பிக்கலாம். இது என்னோட டர்ன். இது என்னோட டர்ன். நீ தோத்துட்ட. யாருடா சொன்னது? நான் எப்போ? நீ தோத்துட்டடா. லூயி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இதோ கிடைச்சிருச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னுடைய மங்கோலியன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதை கிஃப்டா கொடுத்துருந்தாங்க. நீங்க அந்த விக்க தோக்கடிச்சதுனால இதை போட்டுக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் தகுதியானவங்களாயிட்டீங்க. பழசா இருந்தாலும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படிடா இருக்கு தம்பி? சின்னதா இருக்கு. நான் ஜெயிச்சிட்டேன். ஓ, நான் தான் மங்கோலியாவை சேர்ந்த வீரன். இந்த உலகத்திலேயே சிறந்த ஃபைட்டர். இதை எப்படி நான் போடுறது? நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த சின்ன தொப்பியை கொடுத்தது என்னுடைய எலி நண்பன் தான். என்னது எலியா? என்ன பத்தியா நான் எவ்வளவு கெத்தா இருக்க? அது என்னுடைய கழுத ஃப்ரெண்டு கொடுத்தது. ஆமா ஆமா, அண்ணனும் அப்படிதான். ஆமாடா தம்பி, மோதி பார்க்கலாம் வரியா? மோதி பார்க்கலாம். உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது.